அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பால் விலையை உயர்த்திய பிறகு, சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களால் முடியுமா என்பதை யோசித்துவிட்டு பேசுங்கள். அதாவது போன கிட்டத்தட்ட 2006லேருந்து 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது. அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன் கோயிலில் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்னால் போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது தயவு செய்து பேசி முடிச்ச நம்ம அமைச்சர் பேசுறாங்க. முதலமைச்சர் நிதியமைச்சர் சொன்னபடி சொன்னார், உள்ளாட்சி தேர்தலில் இதுவரைக்கும் ஏதாவது வன்முறை நடந்ததா இல்லை ஏதாவது நடந்ததானா பத்திரிகைகளை போடலைன்னா நான் என்ன தொகுதிக்கு போகும் பொழுது என்னை சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி நடக்கப்பட்டது. இதுக்கு குறிப்பு இல்லை இதற்கு எதுவும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. இப்போ திருட்டுத்தனமாக ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதில் எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவருடைய எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போகணும். அமைச்சர் அவர்கள் அமைச்சர் பேசுறாரு. அது மரபல்ல. அமைச்சர் எழுந்திருக்கும்